ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இட்லி தோசைக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். அதே சமயத்தில் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 4 ஸ்லைஸ் அளவு வந்து ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா மில்க் ப்ரெட்டு, 2 எக்கு, ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் மில்க் பிரெட் யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் மில்க் பிரெட் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி சாண்ட்விச் பிரெட் கிடைக்காதனால இந்த சின்ன சைஸ் பிரெட்டே வச்சு செய்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் செஞ்சாவே பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்க விட்டுறீங்களோ அவ்வளோக்கு தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வீட்டில் வந்து இட்லி தோசை டெய்லி சாப்பிட்டு போர் அடிக்கும் போது நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்கு வந்து நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கிழங்கு போதும். ஒரு கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வீட்டில் ஒரு 2 பேர்த்துக்கு செய்கிறனால இந்த அளவு போடுறேன். இன்னொரு 2 பேர் வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கீங்க அப்படிங்கும்போது இன்னொரு வெங்காயமும் இன்னொரு கிழங்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சனால நல்லா மசிச்சு சேர்த்தும் போது நமக்கு இன்னும் ஈஸியாக வேலை ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். இப்போது தேவையான அளவு உப்பு. இப்போ இதுக்கு வந்து இது கூட வந்து நம்ம மிளகாத்தூள் தான் சேர்த்த போகிறோம். உங்களுக்கு பச்சை மிளகா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, அவ்வளோதான். இது 3 மட்டும் சேர்த்தா போதும். பச்சை மிளகா சேர்த்துனீங்க அப்படின்னா நமக்கு கடிக்கும் போது அந்த பச்சை மிளகா காரம் நல்லா தெரியும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக பச்சை மிளகா வந்து கட் பண்ணி இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸு. தக்காளியெல்லாம் போடலை, அதுக்கு பதிலாக வந்து டொமேட்டோ சாஸ் தான் ஆட் பண்ணுறோம். நமக்கு வந்து தக்காளி சேர்த்து பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாண்ட்விச் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி தக்காளியோட சாஸ், டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எடுத்து வச்சுருக்க வந்து 2 முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம கலருக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பெப்பர், பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு இப்படி அடித்து விட்டிங்கன்னா நல்லா முட்டை நல்லா கலந்து இந்த மாதிரி ஆயிரும். மிளகாத்தூளெல்லாம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த ஸ்டஃபிங்லேயும் போட்டிருக்கோம். அதனால் கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா போதும். இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, இதையும் கொஞ்சம் உள்ளே ஆட் பண்ணி நல்லா இப்படி அடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு ஃப்ரை பேனில் வந்து ஆயிலை ஊற்றி ஆயில் நல்லா ஹீட்டாக வச்சுக்கலாம். முட்டையை நல்லா அடித்து வச்சுட்டு அப்புறம் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் முட்டை கலந்துட்டிங்கன்னா ஆயில் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிரும். இப்போ நம்ம முட்டை நல்லா அடித்து வச்சுட்டோம், ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிட்டோம், ப்ரெட்டும் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். பாருங்கள், ப்ரெட்டோட 2 சைட்லேயும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் வந்து இப்போ இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சாண்ட்விச் ப்ரெட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டஃபிங் வைக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாண்ட்விச் ப்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு ப்ரெட் எடுத்து இப்படி அமுத்தி விட்டுக்கோங்க. நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா வந்து அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியே வராது. இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்க அந்த முட்டை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து இது அப்படியே மெதுவாக இப்படி 2 பக்கமும் இப்படி முட்டையில் படுற மாதிரி இப்படி திருப்பி எடுத்து நம்ம அந்த எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கும் அந்த ஃப்ரை பேனில் வந்து இதை அப்படியே வச்சிடலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இப்படி வச்சுருங்க. பிரிஞ்சு வராது, நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா ஒட்டிக்கும். அதே மாதிரி இன்னொன்றையும் ரெடி பண்ணி இப்படி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிரும். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக திருப்பி ஒரே ஒரு டைம் இப்படி மெதுவாக திருப்பி போட்டிங்கன்னா நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக குவிக்காகவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் கூட நீங்கள் இது பண்ணி குடிக்கலாம். மார்னிங் டைமில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து நீங்கள் கேரட்டு, பீன்ஸ் கூட இது கூட நீங்கள் கேரட்டு, கேப்சிகம் சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம். பட் கிழங்கு கூட சேர்த்தும் போது அந்த கிழங்கு, அந்த பொட்டேட்டோ வந்து நம்ம எக்கு கூட சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் உள்ளே வந்து கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். தேங்க்யூ கை.